குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டின் திண்டுக்கல் எடுத்திருக்கேன். எனக்கு இது 3வது அட்டெம்ப்ட் தான். 2022 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். 2024 கொடுத்து 2025 சக்ஸஸ் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 2021 இந்த சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அப்போ வந்து கொரோனா டைம் ஆயிடுச்சு. ஐ மீன் கிளாஸஸ் எதுவும் நடக்கலை. ஆனால் ஃபஸ்ட்டு பாலிட்டி சுரேஷ் சார் தான் வந்து எங்களை நடத்தினாங்க. ஒரு கிளாஸஸ் 2 கிளாஸஸ் மட்டும் நடத்தினாங்க. அகத்து கொரோனானால இதாயிடுச்சு. அகத்து ஃபுல்லுமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து திருப்பி அது முடிஞ்சக்கடுத்து தான் திருப்பி நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லும் ஆன்லைன்லேயே முடிஞ்சிருச்சு ஓரளவு. ஃபுல்லுமே கனிமுருகன் சாரோட ஐஎன்எம் நோட்ஸு, ஹிஸ்ட்ரி இதான் பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அகத்து சுரேஷ் சார் அடிக்கடி சொல்லுவார், அவர் பாலிட்டி நடத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில எப்படி சொல்றேன்னா, அவர் பாலிட்டி மேலே எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். அவர் A3 புக் அடிக்கடி ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த A3 புக் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 தடவை எங்களை படிச்சிருப்பேன். அந்த A3 புக் மட்டும். அந்த பாலிட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடிக்கடி. அதே மாதிரி கனிமுருகன் சார் நான் சொன்ன மாதிரி அந்த ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 இப்போதான் அது யூனிட் 6 மாறிடுச்சு. முதல்ல அது யூனிட் 8 இருக்கும். நான் வர்றப்பெல்லாம் வந்து நான் குரூப் 2 தான் அட்மிஷன் போட்டிருந்தேன். 175 மார்க் வந்து ஜிஎஸ், 25 மார்க் தான் இது மேக்ஸ் இருந்துச்சு. தமிழ் இல்லை குரூப் 2க்கு. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதை நம்பி தான் நான் வந்தேன். இல்லை நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் பிஎஸ்என்ஏ காலேஜில் படிச்சுட்டு தான் வந்தேன். எனக்கு தமிழ் கொஞ்சம் ட்ரபிள் ஆகும் தமிழில் கொஞ்சம். அதனால சரி எஸ்எஸ்சி ரயில்வே இப்படி போகலான்னு பிளான் இருந்துச்சு. அதான் வந்து குரூப் 2A வந்து தமிழ் இல்லை, இங்கிலீஷ் இருக்கு, ஜிஎஸ் மட்டும் தான் இருக்கு, ரீசனிங் மேக்ஸ் இருக்குனால சரி 2A ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து போயிட்டு இருந்துச்சு. நான் இப்போ ஃபுல்லுமே ஜிஎஸ் மட்டும் தான் படிப்பேன். தமிழ் அவ்வளோவா கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். 2021 ஃபுல் அண்ட் ஃபுல் 2க்கு தான் மெயின் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து 2022 ஷார்ட்ல தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்னடா பண்றது, சரி தமிழ் புக்கெல்லாம் வாங்குவோம், திருப்பி தமிழ் படிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அப்போ 2022 மே 21 குரூப் 2 எக்ஸாம் நடக்குது, மீன்ஸ் ப்ரீமிலிங் நடக்குது. எழுதுறேன், வரல. 135 நம்ம போட்டேன், மெயின்ஸ் வரல. சரி விடக்கூடாது, திருப்பி தமிழை படிப்போம், தமிழ் ஊண்டி படிச்சாதான் மார்க் எடுக்க முடியும், ஜிஎஸ் மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தா 2022 குரூப் 4 வருது. 157 கொஸ்டின் போட்டேன், ஆனால் வரல, முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் 2023 இந்த ஆனுவல் பிளான் வரல. 2024 வந்துச்சு. ஆனால் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை, எல்லாம் 2022 பாஸ் ஆகி போயிட்டாங்க. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் இங்கே வந்து மதுரையில் ரூம் எடுத்து தங்கி படித்தேன். நான் தேனி டிஸ்ட்ரிக்டில் தேவரணப்பட்டிக்குள்ள ஒரு கிராமம் எருமில் நாயக்கன்பட்டி, அங்கே தான் நான் இருந்தேன். அங்கேருந்து ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோம். மொத்தமாக எல்லா பசங்களும் சேர்ந்து தான் படித்தோம். அவங்க 2022 பாஸ் அவுட் போயிட்டாங்க. நான் ஒத்தாள் மட்டும் தான் இருந்தேன். அகத்து படிக்கிறது கொஞ்சம் டப்புலாம் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தான் சரி தமிழ் படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2024 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், 159 போட்டேன், வரல. பட் 2024 மெயின்ஸ் கிளியர் ஆச்சு குரூப் 2A. அது படிக்க ஆரம்பித்தேன். பட்டு இது February 8 எக்ஸாம் நடந்துச்சு. அது ஓவர்மார்க் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுவும் இன்வெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சரி அதுக்கடுத்து சிலபஸும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க தமிழில். சரி ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, தமிழில் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். ஓரளவு ஸ்கோர் பண்ணு இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்திருக்கேன். ஆனால் இது சுரேஷ் அகாடமிக்கு உண்மையிலே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் 2021 10,000 கட்டி சேர்ந்தேன். அப்போ A3 புக் கொடுத்துருந்தாங்க, SRT புக்கும் நான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. 10,000 கொடுத்தது ஒன்று மட்டும்தான். அதுக்கடுத்து இதோட நான் ஏற்பட்ட டெஸ்ட் போட்டேன், எல்லா டெஸ்ட்டும் போடுவேன். இங்கே தான் ரூம் தான் காலவாசல் எடுத்திருந்தேன், எல்லா டெஸ்ட்டும் போடுறது. காலைல இதுக்கு முன்னாடிலாம் 2022 காலைல 6 மணிக்கு வர சொல்லுவாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து 6:30 டெஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 9 மணிக்கு முடியும். அதுக்கடுத்து கரெக்ஷன் நடக்கும். அது அப்போ சாப்பிட்றதுக்குலாம் டைம் இருக்காது, அப்போ உட்காந்து பார்ப்போம் அது அந்த டெஸ்ட். ஆனால் மற்ற இன்ஸ்டியூட் எப்படின்னு தெரியல. ஆனால் சுரேஷ் அகாடமி பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா எத்தனை டெஸ்ட் பேச்சும் நான் போட்டுக்கலாம். அது நம்ம ஃப்ரீ தான். அது ஒரு நல்ல பெனிஃபிட். உண்மையாக டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் போட நம்மளுக்கு கரெக்ஷன் திருத்திட்டே இருக்க தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் அந்த சுரேஷ் அகாடமிக்கு சொல்ற ஒன்னே ஒரு தான், டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து உண்மையிலே தேங்க்யூ சார். உண்மையிலே எவ்வளோ டெஸ்ட் வேணா போட்டுக்கலாம். நாங்கள் இது ஜெயிலர் வந்துச்சு, ஜெயிலருக்கு டெஸ்ட் போட்டோம். குரூப் 2 குரூப் 4 நானே எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 6-7 டெஸ்ட் பேட்ச் மேலே போட்டிருப்பேன். ராபர்ட் கிளைவ் குரூப் 2A காம்பஸ் டெஸ்ட் பேட்ச்
எனக்கு தெரிஞ்சு இப்போதான் பீஸ் கட்டியிருக்கேன் மெயின்ஸுக்கு. குரூப் 2 11,800. இப்போதான் நான் அன்னைக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்துருந்துச்சு. இப்போ குரூப் 2 அடுத்து 2025 வந்திருக்கு மெயின்ஸுக்கு. அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டினேன். ஆனால் அது வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் 10,000 கட்டினதான் அது அப்படியே கண்டினியூட்டியாக போயிட்டு இருந்துச்சு உண்மையிலே. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு உண்மையை தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நான் வந்து ரூம் எடுத்து வெளியே தங்கியிருக்கேன். நான் 2021 22 ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். எப்போ காசு கேட்டாலுமே அப்பா போட்டு விட்டுருவாங்க. ஆனால் வெளியே இருந்து நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும், நம்ம தான் செலவை பார்த்துக்கணும், ரூம் ரெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் 4 ரூபா போட்டு கொடுத்தாரு அப்பா. எப்பாக்கும் 1ஆம் தேதி ஆனால் 4 ரூபா போட்டு விடுவார். அடுத்து 2023 24 5 ரூபாய் மறிச்சு இப்போ 6 ரூபாயில் நிற்கிது. ஆனால் நம்ம எப்போ காசு கேட்டாலும் எப்போ ஒரு அமௌண்ட் போட்டு விடுங்க, இப்போ 200 போட்டு விடுங்கன்னா இந்த 500 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாரு. ஆனால் வந்து இப்போ அஸ்பிரியன்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஒன்று சரௌண்டிங் இருக்கணும். பட் அதுக்கடுத்து வெளியே தங்கி படிக்கிற பசங்களுக்கு வந்து மணி, அது உண்மையிலேயே வந்து மணி தான் ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போகும். ஏன்னா காசு இருந்தால் பண்ண ஏதாவது வெளியே சாப்பிட்னாலுமே ஒன் டே கடத்தினாலுமே அமௌண்ட் வேணும். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா செலவு சாப்பிட்றதுக்கு. இப்போ 200 ரூபாய்க்கு மேலே ஆகுது. அந்த காசு வேணும்னா அது பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ எப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டாலுமே 200 ரூபா கேட்டாலும் இந்த 500 ரூபா அந்த வரைக்கும் காசு அந்த ஃபினான்ஷியலாக ஒன்றும் இது பண்ணதில்லை. இது வரைக்கும் எங்கள் அப்பா சொல்லுவார் படிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். தவிர ஒரு நாளோட டிப்ரெஷன் ஆகி நான் பார்த்ததில்லை. எப்பவுமே சொல்லுவார் பிகிலு கப்பு முக்கியம் அப்படின்னு மட்டும் சொல்லுவார். தவிர அவர் தான் ஆக மாட்டார். அதுக்கடுத்து எங்கள் அம்மா தான், அம்மா டீச்சரு. அவங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு ஒரு தடவை சிஆர் மீட்டிங் நடக்கும். அப்போ போகிறப்ப நான் 2020 பாஸ் விட்டானே. அப்போ ஒரு வருஷம் சும்மா போயிடுச்சு. ஊரில் வந்து இந்த ஹோட்டல் மாதிரி வச்சு சும்மா அது ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து படிக்க வந்தேன். அது கூப்பிட்டு வந்தது வந்து எங்கள் மாமா தான். அவர் தான் வந்து மதுரை வந்து படிக்க வச்சு இது பண்ணார். அதெல்லாம் எங்கள் அம்மா தான் சொல்லிட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்கடா பையன் என்ன பண்ணுறியான் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு சங்கடமாக இருக்குடா, எப்படியா பாஸ் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் எங்கள் அம்மா. எனக்கு ஒரு ஆசை இருக்கும் எப்பவுமே இந்த எப்பயாவது நான் டாப் 10 வரப்பெல்லாம் எங்கள் அம்மா ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுவேன். ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டேன்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி, பரவாயில்ல பையன் படிக்கிறான், ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்மளை நம்பி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு இது எடுக்க முடியும். அதனால நம்ம நம்பி அமௌண்ட் கொடுக்குறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டே இருக்கணும். கான்ஃபிடென்ட்னா இப்போ இந்த காம்பஸ் டெஸ்ட் அது லாபட் கிளைலாம் ஒரு டாப் 10க்குள்ள வந்தோம்னா லிஸ்ட் பேர் போட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படி அனுப்பிச்சு வரப்ப அது அம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவேன், எப்பவுமே அனுப்பிச்சு விடுவேன். அனுப்பிச்சு வரப்ப ஓகே படி. ஆனால் உண்மையிலே எனக்கு இந்த குரூப் 4லாம் வந்து நான் போய் உள்ள பார்க்குறப்ப கொஸ்டின்ஸை பார்க்குறேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ணுவாங்க. அந்த 15 நிமிஷத்துல ஒரு தமிழ் ஃபுல்லுமே ஓட்டிடுவாங்க. நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன், 60 கொஸ்டின் மேலே போகுது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரியல. அப்போ அவ்வளோ விட அடுத்த அட்டௌண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மைண்டை ஃப்ரீயாக தான் வச்சுட்டு தான் ஓட்ட ஆரம்பித்தேன். அதே எக்ஸாமில் வந்து எம்ஐ ஃபியர்னஸ் ஆகிடக்கூடாது, அதான் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லக்கூடியது. ஃபியர்னஸ் இல்லாமல் உண்மையில் நான் 2024 25 ஜூலை 12 13 சொன்னாங்க, டேட் மாற்றிட்டாங்க 12. அன்னைக்கு போகிறப்ப பக்கத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. போய் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்பெல்லாம் ஓரளவு எனக்கு தமிழில் கொஞ்சம் தத்தக்கானு. அதில் போக்குறப்ப ஒன்றுமே தெரியலை. சரி விடு ஓட்டுவோம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஆனால் நான் கொஞ்சம் ஜிஎஸ் கொஞ்சம் மேக்ஸ் வந்து உண்மையிலே மணி சார் உண்மையில ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். மேக்ஸ் வந்து எவ்வளோ ஷார்ட்கட் சொல்லக்கூடியமோ அவ்வளோ ஷார்ட்கட் சொல்லி எங்களை மேக்ஸை வந்து உண்மையிலே நாங்கள் அப்போ இருந்தப்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. மணி சார் சரி, சுதர்சன் சார் சரி. மேக்ஸு இப்பயும் சொல்கிறேன், மேக்ஸை நான் ஓரளவு நல்லா போட வச்சதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அவங்க தான். அந்த மேக்ஸு ஜிஎஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால சரி தமிழ் ஓரளவு ஓட்டினேன். ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப அந்த ஃபியர்னஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குமே போங்க எழுதுங்க பார்ப்போம், நம்பிக்கையோடு இது பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நாங்கள் அப்போ வரப்போ வந்து முனியாண்டி சார்னு ஒரு சார் இருந்தார். இப்போ அவங்க இல்லை, அவங்க சங்க இலக்கியம் நடத்தினாங்க. அவங்க வந்து இப்பயுமே எனக்கு அவரை பார்த்த வியப்பாக தான் இருக்கும். டாப் டு பாட்டம் ஃப்ரண்ட்லேருந்து பேக் போவார், திருப்பி பேக்லேருந்து ஃப்ரண்ட் போவார். அப்படியே எப்படி சொல்கிறது, புக்கையே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த தேவிரா புக்குன்னு ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை அப்படியே அட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு அந்த முனியாண்டி சார். அது இப்போ இருக்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு இப்போ எங்கள் உட்காந்துருக்கோம் தெரியல. ஆனால் நாங்கள் படிக்கிறப்ப அவங்க தான் கிளாஸ் எங்களுக்கு எடுத்தாரு. இப்போ வந்து திருமலை சார், ராகேஷ் சார் இப்படி மாறிட்டாங்க. நாங்கள் 2021 எல்லாம் படிக்கிறப்பெல்லாம் அந்த முனியாண்டி சாரு, அதுக்கடுத்து மணி சாரு, இவங்க தான் சுய சார் பாலிட்டி எடுப்பாங்க, அவர் வருவாங்க. அதை தவிர்த்து அக்கத்து கொரோனாலே போயிடுச்சு, ஃபுல் ஆன்லைன்லேயே முடிஞ்சிருச்சு. அதான் அது சங்க இலக்கியம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்க நீ அச்சீவர் சொன்னா காலைல எல்லாம் எடுத்து சுய சார் அடிக்கடி சொல்லுவார், காலைல ஒரு கோல்டன் டைம் சொல்லுவாங்க, அந்த 5 to 8 3 hours
அந்த 3 இயர்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சாவே அதுக்கு நான் படிக்க தேவையில்லை. நான் 2021 டீம் எனக்கு ஒன்று அமைஞ்சிச்சு. டீம் ஒன்று அமைஞ்சிச்சுன்னா அந்த எல்லாமே மொத்தமாக காலவாசல் டீம் எடுத்து ஒரு 5 மெம்பர்ஸ் மொத்தமாக படித்தோம். அப்போ படிக்க ஆரம்பிச்ச மட்டும்தான் நான். அதுக்கடுத்து நான் படிக்கலாம், சும்மா ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான். அப்போ படித்தது மட்டும்தான் மைண்டு. அதுக்கடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறது மட்டும்தான். அதுக்கடுத்து நான் படிக்க தேவை, ரிவிஷன் பண்ணாலே போதுமான மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் படிக்க நல்லா ஊண்டி படிச்சிருங்க. ஊண்டி படிச்சுட்டாலே அதுக்கடுத்து நம்ம அதுக்கு ரிவிஷன் பண்ண என்ன ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகும் கண்டிப்பா. ஆனால் முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. அதுமாதிரி டெஸ்ட் சீரீஸஸ் உண்மையிலே சுரேஷ் அகாடமி அந்த டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லா டெஸ்ட்டுமே போட்டுக்கலாம். ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட்டே இருங்க. அது சார் அடிக்கடி சொல்லுவார் பிஒய்க்யூ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சுரேஷ் அகாடமியில் அந்த புக்கு போடுவாங்க. அதை வந்து முதல்ல வந்து மொத்தமாக போட்டாங்க. இப்போ சிலபஸ் வைஸாக போட்டாங்க, டாபிக் வைஸாகவே. ஐஎன்எம்னா ஐஎன்எம் கொண்டு, ஹிஸ்ட்ரிக்னா ஹிஸ்ட்ரிக் இது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக புக்கு போட்டாங்க. நம்ம அதில் ஒரு டாபிக் பார்க்குறோமா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துறோமா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக்னா கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபுல்லுமே ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபுல்லுமே படித்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்டடியாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் எல்லாமே அஸ்பென்ஸு. அதே மாதிரி நாங்கள் மதுரையெல்லாம் தங்கி படித்தேன். இப்போ அங்கே மதுரையில் வந்து தல்லாகுளத்தில் உள்ள ரோட்டரி கிளப்னு ஒன்று வச்சு படிப்போம். ரீடிங் பார்க்னு ஒன்று இருக்குது அங்கே, அது அல்லது கார்பரேஷனு, அது 2 இருக்குது. அந்த ரீடிங் பார்க்கில் வந்து ஏகப்பட்ட பசங்க படிக்கிறாங்க. அது ஒரு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே இப்படி இல்லை, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இப்படி இருக்குது. அங்கே படிக்கிறதுக்கு நல்ல அவங்க காலையில் 11 மணி ஆப்பில் டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க ஈவினிங் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்குது. லைப்ரரி இருக்குது. இப்போ நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இந்த பிரகதீஷ் புக்கு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கு, பாசுபா புக்கெலாம் வந்து நான் வாங்கணும். ஆக்சுவலாக வந்து வாங்கி தான் படிக்கணும் மெயின்ஸுக்கு. அங்கே லைப்ரரி இருக்கனால நான் அங்கேயே புக் எடுத்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அங்கே மெம்பர்ஷிப் மாதிரி ஒரு 50 ருபீஸ் நினைக்கிறேன், அது கூட்டிட்டு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அங்கே லைப்ரரியிலேருந்து நம்ம புக் எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் படிக்க வரோம்னா அங்கே வந்து நல்லா படித்து நல்ல ஒரு சரௌண்டிங் முக்கியமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். அதோட சரௌண்டிங் உட்காந்து படிக்கிற இடம் நல்லா அமையணும். அப்போ தான் நம்ம இன்னும் நம்ம மேன்மேல் படிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு சுற்றி நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் படிக்க முடியும். நான் எப்பவுமே படிக்கிறது வந்து அந்த காலையில் ஒரு 5 to 8 ஒரு 3 நேரம் படிப்பேன். அதுக்கடுத்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் லேட்டாக ஓட்டுவேன். அதே மாதிரி எனக்கு நான் இந்த குரூப் 4 இது ஆனால் வந்து என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அது உண்மை. ஆனால் எனக்கு இந்த குரூப் 4 கிடைக்காம கொஞ்சம் டவுட்லாம் இருந்தேன். ஆனால் அந்த பிரவீன் தாமஸ் உண்மையிலே அவர் தான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் கிடைச்சிடும். அவர் கிளாஸ்மேட்டு அங்கே பிஎஸ்என்ஐ காலேஜில் ஒன்றா படித்தான். என் கிளாஸ்மேட்டு அங்கே அவர் அந்த காலேஜில் எங்கள் கிளாஸில் ஒரு டாப்பரு. எனக்கு ஏதாவது ப்ராக்டிக்கலு எல்லாமே அவர் தான் ஹெல்ப் பண்ணுவாப்புல. நாங்கள் அங்கே காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தோம். ஹாஸ்டலில் படிக்கிறப்பே தெரியும், ஒன்றும் படிக்க மாட்டோம், சும்மா சுத்த இப்படியே பொழுது ஓடிடுச்சு. அதுக்கடுத்து படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த தாமஸ் தான் அந்த ஒரு அடிக்கடி மோட்டிவேட் பண்ணுவாங்க, விட்டாத பங்கு படிங்க. நான் கிளாஸ்னா கவுன்சிலிங் போகிற வரைக்கும் அவர் தான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன பங்கு டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான், இது வருமா வராதான், அதெல்லாம் கிடைக்கும் பங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிட்டே இருங்க, அதெல்லாம் கிடைச்சிடும், கண்டிப்பாக அச்சீவ்ஸ் ஆகுவீங்க, ஒன்றா பேசுவோம் அப்படின்னு சொன்னாப்புல. உண்மையில அவர் சொன்னது வலிச்சிருச்சு. தேங்க்ஸ்ப்பா, உண்மையில வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கோல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முக்கியம். நம்மளா ஓடுறது வேற, 2 பேர் சேர்ந்து ஓடுறது வேற. இப்போ நாங்களுமே இருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஆளாக ஓட்ட முடியாது, 2 பேர் டீமாக சேர்ந்து ஓட்டுவோம். என் ஃப்ரெண்டு ஒரு நவீன் ஒருத்தன் இருக்கான், அவன் நான் சேர்ந்து ஓட்டுவோம். ஓட்டுறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டீமாக ஓட்டுறப்ப இன்னும் 4, அது ரொம்ப டீம் சேர்த்துடக்கூடாது. ஒரு 2 பேர் 3 பேர் மைண்டு ஒரே மைண்டாக இருக்கிறவங்க, கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். நான் சொல்கிறேன், நல்லா டீமாக ஓட்டினா நல்லா சக்ஸஸாக கிடைக்கும். சோலோவாக படிக்கிறத விட டீமாக சேர்ந்து படிங்க. முக்கியமாக செல்ஃப் டிசிப்ளினாக இருங்க. ஒழுக்கம் தான் முக்கியம். அதான் வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்குள்ளே ஒரு டைம் செட் பண்ணிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கல்வி அடுத்து ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் இருந்தாலே அடுத்து எஜுகேஷன் தான் வந்துடும். எனக்கு அடிக்கடி ஒரே ஒரு குரல் மட்டும் தோணும், இந்த உள்ளியது எய்தல் எழுதுமின் மட்டும்தான் உள்ளியது உள்ளாப்பைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைச்சுக்கிட்டே இருந்தோமோ அது கண்டிப்பாக நம்ம வந்து சேருவோம். அதே மாதிரி அதான் உண்மைன்ற மாதிரி யூனிவர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ 2M பிரிமினரி பாஸ் ஆகிருக்கேன். அடுத்து மெயின்ஸ் February 8 எக்ஸாமு எழுதுறேன், பார்ப்போம். சக்ஸஸோட வரலாமா ட்ரை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு விடாமல் படிங்க. அடுத்து 2020 இந்த வருஷம் 2026 October 25 2A மீன் பிரிமினரிக்கு, அடுத்து December 20 குரூப் 4க்கு நல்லா அச்சீவ் பண்ணுங்க. அடுத்து நீங்களும் வந்து இங்கே வந்து பேசணும், அதை நாங்கள் பார்க்கணும், அதே என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் ஆல். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட்டு எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸில் சொல்லலாம். பட்டு தங்கச்சி அதே மாதிரி தான் ஒரு கூட அது எப்போ நான் டிப்ரெஷன் ஆகிறோமோ
அப்போல்லாம் வந்து இப்போ எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிச்சுனாலுமே எங்கள் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணுவேன், என்னங்கத்தா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறப்ப, அதெல்லாம் படினே பார்த்துக்கலாம், அந்த பிள்ளையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது, உன்னை அடுத்த அந்த அச்சீவர்ஸ் வந்து பேசணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பேசும், அது கான்ஃபிடண்டாக சொல்லுவேன். அடுத்த அந்த பிள்ளை வந்து பேசும், கூட சப்போர்ட் பண்ணுறது. அது எப்படி சொல்கிறது, எப்போ நான் டவுன் ஆகிறப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணுவேன் பாப்பாவுக்கு, ஃபோன் பண்ணி என்னம்மா செய்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே பார்த்துக்கலாம்னே, வந்துரும்னே இதை ஒன்று தான் சொல்லுவாள். அதே மாதிரி வந்துருச்சு. உன்னையும் அந்த மீன்ஸ் எழுதுவோம் பாப்பா. அடுத்து என்ன, தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.